பனங்கிழங்கு பனங்கிழங்கு வந்து பிபிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பனங்கிழங்கு சாப்பிடுங்க. பனங்கிழங்கு வந்து இப்போ ஜாஸ்தியாகவே எல்லாருக்கும் கிடைக்குது, கடைகளில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுவே மொத்தமே பாருங்கள், மொத்தமே வந்துட்டு நான் 70 ரூபா தான் கொடுத்து இது வாங்கியிருக்கேன். இவ்வளோ பனங்கிழங்கு இருக்குது இதில். இது எப்படியும் ஒரு 100 கிட்ட இருக்குங்க இந்த பனங்கிழங்கு. 70 ரூபா தான். இப்போ நம்ம கடையில் சும்மா சின்ன கடைகளில் வாங்கும்போது ஒரு 4-5 தான் இருக்கும், 20 ரூபா சொல்லுவாங்க. அதனால் நான் மொத்தமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நெல்லிக்காய் பார்த்தீங்களா, நெல்லிக்காய் 2 கிலோ 30 ரூபா தாங்க. நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியுமே நான் குடிக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. நெல்லிக்காய் இப்போ வந்துட்டு ஜாஸ்தியாக கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம முடியெல்லாம் கொட்டாமல் நல்லா வளர்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு ரொம்பவே நம்மளுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி இந்த பூசணிக்காயெல்லாம் நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் அந்த பூசணிக்காவே 40 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டோம். 1.5 கிலோ மேலேயே தான் இது இருக்குது. 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம 20 ரூபாய்க்கு வந்து ரொம்ப மெல்லீஸாக அறுத்து கொடுப்பாங்க நாளைக்கு, ஏன்னா அமாவாசையாக இருக்கிறதுனால. அதனால நாங்கள் இன்றைக்கே போயிட்டு எல்லா காய்களும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லாபமாகவும் இருந்தது. ஆனால் இது நான் எங்கே போய் வாங்கினேன்னா பறவையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். பறவையில் தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குன்ட்டு நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். அதுமாரி தக்காளியும் 1 கிலோ 20 ரூபா தான் விற்றுது. 2-3 கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு ஆளாக போக முடியாதுன்றதுனால அக்கா பொண்ணு அக்கா எல்லாருமா சேர்ந்து போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். பாய்.